ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆஃப் இல்லாதனால ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிரியாணி இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி அதுக்கான விஷயங்களெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதனால் சிக்கன் பிரியாணி பண்ணுறேன்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிக்கனை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் நறுக்கி வச்சுருவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடித்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக வேலை பார்த்த நாள் இது. கட் பண்ணும்போது ஹார்ட் ஷேப்பில் கோழிலாம் வந்துச்சு. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. வா 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 வான்னு மஞ்சப்பொடியை போட்டு சிக்கனை வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் அதான் சொல்கிறாங்க, மஞ்சப்பொடி போட்டு சிக்கன் வாஷ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிக்கனை ஒழுங்காக மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஈஸியான மசாலா தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈஸி ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிப்பியில் பிரியாணி பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் டு மேக் பிரியாணி. ஜஸ்ட் 5 minutes தான் ஆகும். ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். பொருட்களை அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 உள்ளி உரிச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணும்போது கண்ணில் வராது. கெட்டின பொண்டாட்டியும் லவ் பண்ண பொண்ணு நம்மளை கண்கலங்க வைக்க முடியும், பட் உள்ளியை தண்ணியில் போட்டாமல் நம்மளை கண்கலங்க வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், நெய். ஆக்சுவலாக நெய் யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது தயிர் போட்டிங்கன்னா சிக்கன் சாஃப்டாக வரும். இல்லைனா பைனாப்பிள் ஜூஸ் பண்ணால் சிக்கன் சாஃப்டாக வரும். லெமன் போட்டாலும் சிக்கன் சாஃப்டாக வரும். பட் தயிர் ஊற்றினா நல்லா கிரேவியாகவும் சாஃப்டாகவும் வர சான்சஸ் இருக்குது. நல்லா கண்டிப்பாக வரும். பட் என்னால் தயிர், லெமன் இந்த மாதிரி சோவர் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் தயிர் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் சிக்கன் அழகாக மேரினேட் பண்ணிட்டேன். மசாலா, பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நல்லா அழகான வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சூப்பராக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிக்கிட்டே, அதாவது கையை பார்க்காமலே உள்ளிய ஸ்லைஸ் பண்ணுற டேலண்ட். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றுறோம். நான் ஆக்சுவலி நெய் ஊற்றும்போது வீடியோ எடுக்க மறந்தனால மறுபடியும் ஊற்றுன மாதிரி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டேன், நெய் ஊற்றுற மாதிரி காட்டுறேன். பட் நான் ஊற்றிட்டேன். நம்மளா உள்ள வந்து பாருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். முதல்ல மூடியை ஒழுங்காக திறக்கணும். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் பாக்கெட்டில் வந்துடும். மொத்தமாக பத்திரமா எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்புறம் மறந்துடுவோம், உள்ளியை தூக்கி போட்டுருவோம். ஸோ எண்ணெய் சூடு ஆயிடுச்சு, ஆன உடனே இதை மறக்காமல் போட்டுறோம். ஸ்லைஸ் பண்ண உள்ளியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சாச்சு. 2 கப் அரிசிக்கு 2:2 ரேஷியோ தான், இல்லை 2:4 ரேஷியோ தான். சாரி 1:2 ரேஷியோ தான். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி போட போகிறேன். 1 கிலோ சிக்கன் வச்சுனால 2 கப் அரிசி 4 கப் தண்ணி ஊற்றுவேன். உள்ளே அப்படியே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் விட்டுருங்க. மறக்காமல் உப்பு போடுங்க. அதுவும் மொத்தமாக தூக்கி தட்டாமல் கொஞ்சமாக தட்டிட்டு அப்படியே போடுங்க. பிரியாணி பண்ணும்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னா தண்ணி நல்லா உப்பு கறிக்கணும். கடல் தண்ணி மாதிரி இருக்கணும். உடனே கமெண்டில் கடல் தண்ணி ஊற்ற வேண்டியதுன்னு கேட்கக்கூடாது. கடல் தண்ணி மாதிரி இருக்கணும். மாதிரி ஓகே. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டதுக்கப்புறம் உள்ளி சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இன்னும் கோல்டன் ப்ரௌனில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூட ஆகாது. தயாரானது உடனே மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மசாலா நல்லா எக்ஸ்ட்ராவாக போடணும்னா போட்டுட்டு உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு பாதி குக் ஆகும்ல, சிக்கன் குக் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். சிக்கன் குக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தண்ணி ஆட் பண்ணணும். 2 கப் ரைஸ் போட போகிறீங்கன்னா 4 கப் தண்ணியை போட்டுட்டு அரிசி தூக்கி ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கணும். அதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும் அரிசியை. அப்போது அந்த பாஸ்மதி ரைஸ் சூப்பராக நெளிஞ்சு அழகாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். சிம்மில் வச்சு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறது. Cook the ginger பூண்டு paste and onion until the raw flavor goes. நேச்சுரல் மனம் போகிற வரைக்கும். இப்படி பண்ணால் அடி பிடிக்காது. சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். கலர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நேச்சுரல் ஃபுட் கலரோ இல்லை எக்ஸ்ட்ரா மற்ற பொடி போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும். எனக்கு இது போதும். கொஞ்ச நேரம் சிக்கன் ஈஸியாக குக் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுப்பில் சிக்கனை வச்சுட்டு இப்படி என்ன மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது சிக்கன் கரிஞ்சு போச்சு.
ஸோ இப்படி படுத்துருக்காம சீக்கிரமாக போய் சிக்கன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டைக்கிற மாதிரி நம்மளே எல்லாம் டிசிஷன் எடுக்காமல் நம்ம பின்னாடி ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவர் ஷெஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப். சரி அரிசியை ஊற வச்சேன், தண்ணி எத்தனை கப்பு ஊற்றுறேன்னு கேட்டேன். 2 கப்பு தானே, அப்போ அரிசி ஊற வச்சிருக்கியா, அப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றினா அப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றுனா அரிசி குழஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அந்த அட்வைஸ் ஏற்றுக்கிட்டேன். ஊற்றியாச்சு, கிரேவி ஸ்ட்ரக்சரில் வந்துடுச்சு. இனி அரிசியை போட வேண்டியதான். ஊற வச்ச அந்த அரிசியை தூக்கி கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்த சிக்கன் கிரேவியில் உள்ள தட்ட வேண்டியதான். தட்டிட்டு அரிசி டேரக்ட் அதுவும் ஹை ஃப்ளேமில் ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அடிப்பி அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீழே வைக்க போகிறோம், தம் போடுற மாதிரி பக்குவமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம உள்ள படுத்துருக்கு தொடங்கி. வாங்க போய் பிரியாணி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். Wow, 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 wow. லெக் பீஸ்லாம் அப்படியே அழகாக வெந்திருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக குக் ஆகிருக்குது. அரிசி பாருங்க, அரிசி